வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுவாமிநாதன். எல்டர்ஸை வச்சுருந்தாலே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன மாத்திரை சாப்பிட்றாங்க, எப்போ சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. அவங்க மெடிசனை சேஃபாக வச்சுக்க டிப்ஸ் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னையை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அவங்களுக்கு. என்ன தெரியுமா? எல்லா மெடிசனையும் ஒரே டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. எப்போ எதை சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. நான் என்ன சொல்லுவேன், எல்லாத்தையும் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டுன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. நீங்கள் கூட இருந்து கட் பண்ணி வச்சுடுங்க. நம்பர் 2, அவங்களுக்கு இருக்கிற பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? நடுவில் 2-3 நாள் மெடிசன் மறந்துடுவாங்க. அது என்ன ஆகும்னா சேர்ந்துக்கிட்டே போகும். எந்த மெடிசனுக்கும் எக்ஸ்பைரி டேட் பார்க்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் கட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த மெடிசனை எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓவர்லாப்பிங் மெடிகேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 3வது, நான் எப்பயுமே சொல்கிறது, அவங்க ரூமில் ஒரு வால் சார்ட் ஒட்டிடுங்க. எந்த மாத்திரை எந்த நேரம் கொடுக்கணும்னு. திடீர்னு கேர்டேக்கர் வச்சுருக்கிறவங்க ரெகுலர் கேர்டேக்கர் லீவ் போடுவாங்க, மறுநாள் ஒருத்தர் வருவாங்க. மெடிசன் கொடுக்கறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் வால் சார்ட் ஒட்டிட்டிங்கன்னா யார் வேணாலும் அந்த மெடிசன் எடுத்து கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4வது, பாதி டேப்லெட் சாப்பிட வேண்டிய இடத்துல பாதியை கட் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, இந்த பாதி மாத்திரையில் என்னங்க நீங்கள் பண்ண போகிறீங்க? பாதி மாத்திரை உடைச்சிங்கன்னா மீதி பாதியை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணி சில மாத்திரைகளை லைட்டில் வச்சிங்கன்னா அதுக்கு பவரே இல்லாமல் போயிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த பெரியவங்களாம் அவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க. சுகரு ரேண்டமாக பார்த்துட்டு கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த மாத்திரையெல்லாம் அவங்களே மாற்றிடுவாங்க. அதை தயவு செஞ்சு பண்ண விடாதீங்க. ரெகுலராக அவங்கள செக்கப் கூப்பிட்டு போங்க. இந்த மாதிரி டிப்ஸுக்கு என்னையை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க.